ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெட் அல்வா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு புரியும். ஸோ நான் இன்றைக்கி ப்ரெட் எடுத்திருக்கேன். சும்மா நார்மல் ப்ரெட் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ப்ரெட் அந்த மாதிரி ப்ரெட்லாம் நம்ம தேவைப்படாது. ஸோ நீங்கள் ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டான ப்ரெட்டு, ரொம்ப சாஃப்ட் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த கடையில் கிடைக்கிற மாதிரி, ஒரு சின்ன கடையில் கிடைக்கிற மாதிரி அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. பேக்கரி ப்ரெட் அந்தளவுக்கு செட் ஆகாது. இப்போ பாருங்கள், இதோடைய ஓரத்தை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதை ஒரு 2-3 பிச்சு விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் போதும். இப்போ இது குட்டியாக இருக்கிறதுனால 2 பீசஸ் இல்லை 3 பீசஸாக இருந்தால் கூட போதும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ப்ரெட் துண்டுகளை லேசாக பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ரொம்ப நேரம் ஹீட் ஆகணும் இல்லை, கொஞ்சம் லேசாக ஹீட் ஆன பிறகு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கல்யாணம் அப்படின்னா நீங்கள் செய்யலாம். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது பிரியாணி, அப்புறம் ஏதாவது நல்ல ஒரு இது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபிஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை விட பெரியவங்க அதை விட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கூட சொல்லலாம். இது பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இதை 250 கிராம் நான் சுகர் சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் சுகர் எடுத்திங்கன்னா அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. உப்பு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எல்லாமே ஒரே பேனில் தான் செய்கிறேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச அந்த ப்ரெட் துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு பக்குவமோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு ப்ரெட்டை பொரிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் சுகர் சிரப்பில் போட்டு எடுக்க வேலை தான். இப்போ பாருங்கள், ப்ரெட்டு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுடைய ப்ரெட் அல்வா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். ஸோ ஒரு அல்வாவுடைய பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம இதில் எந்த கலர் நம்ம ஆட் பண்ண வேண்டியதே இல்லை. இதோடைய கலரே நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் கலர் ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு, நல்லா வேக வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம நெய் ஆட் பண்ணலை. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம திகட்டாமல் இருக்கும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப திகட்டும். சில பேர் நெய்யிலே பொரிச்சு எடுப்பாங்க. நெய்யிலே பொரிச்சு எடுத்தோன்னா ரொம்ப வாயிலே வைக்க முடியாது. 1 ஸ்பூன் கூட சாப்பிட முடியாது. பட் ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள், இதோடைய கலரே பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி கலரில் தான் இருக்குது. இப்போ இதை நல்லா கொதிச்சிச்சு. இந்த பாருங்கள், நல்லா அப்படியே அடி ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. அப்படியே எண்ணெய் பூரா அப்படியே பிரிஞ்சு வெளியே வரும். இப்போ பாருங்கள், ஸோ நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூக்கி நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ சின்ன ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நெய் சேர்த்து வெறும் முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு என்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்த்தாச்சு. இதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரையும் வறுத்து அப்படியே தூக்கி அதில் நம்ம போட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ரெட் அல்வா ரெடி ஆயிரும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான யம்மியான ஒரு பிரெட் ஹல்வா வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். கல்யாண வீட்டில் செஞ்சு கொடுக்குற அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு டேஸ்ட்டு கூட மாறாது. இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பால் ஆட் பண்ணல அப்படின்னா இது வந்து எத்தனை நாள் வேணால் இருக்கும். இது கிட்டத்தட்ட 1 வீக் கூட நம்ம வெளியே வச்சு சாப்பிட்லாம். பட் கை வைக்காமல் ஸ்பூனில் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.